என்னைக்காவது நீ யோசியா ஏன் படிக்கணும்னு? இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க. நீ படிச்சா என்ன நடக்கும்ன்றத சொல்றேன். மதுரையில ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணணும்ட்டு என்ன கூப்பிட்டு மோட்டிவேஷனுக்கு மதுரைக்கு கூப்பிடுறாங்க. வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுதே மணி 6:45, 7:40 நான் கிளம்பி ஆகணும். ஏன்னா 8:30 மணிக்கு எனக்கு ஃபிளைட். வெளியில வரணும். அன்னைக்கு தெற்கு மாட வீதியில விழா. சிறையிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். நான் 20 மினிட்ஸ்ல போனாதான் 20 நிமிஷத்துல இது கதை மூடிடும். ரொம்ப ரஷ். வண்டி எடுப்பானாரு எஸ்பி. வண்டி எடுத்தாங்க. டிரைவர் உட்காராருங்க டிரைவர் சீட்ல. எஸ்பி சார் முன்னால உட்காந்து பின்னால யாரும் உட்கார முடியாதுங்க. ஆஸ் பர் புரோட்டோகால். ரொம்ப விஐபியா இருந்தா தான் உட்கார முடியும். பக்கத்துல 2 பேர் வந்து புல்லட்ல டிஎஸ்பி, புல்லட்ல எஸ்கார்ட்ஸ் வராங்க. 8:05 உள்ள போயாச்சு. அப்ப எஸ்பி சார்ல ஹேவ் a nice trip மேடம் அப்படின்ட்டு சொல்லி போனார். அப்போ டிஎஸ்பியா இருந்த புத்துப்பாண்டின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர், மேம் ஒரே நிமிஷம் மேம் அப்படின்னாரு. சார் இந்த காட்சி இல்லை மேடம், இதை நான் என் மகளுக்கு சொல்ல போறேன் மேடம். என்னது சார்? நீங்க யாரு மேடம்? உங்களுக்காக கெஜ்ரிவால் சார் நிக்கிறாரு, உங்களுக்காக எங்க எஸ்பி சார் வந்து முன்னால சீட்ல உட்கார்ந்துட்டு வராரு, உங்களை கூட்டிட்டு வந்து மரியாதையா நாங்க வந்து ஒரு இடத்துல கொடுக்குறோம். எங்க துறையில ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க உங்களுக்காக நின்று இவ்வளவு பணியாற்றி இருக்கிறாங்க. நீங்க யாருன்னு யோசிச்சு பார்த்த மேடம்? நீங்க யாருமே இல்ல மேடம். உங்களுக்காக இல்ல மேடம் இந்த மரியாதை. நீங்க படிச்ச படிப்புக்கு தான் மேடம் இந்த மரியாதை. படிச்சிருங்க குழந்தைகளை. அங்க மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன மிஸ் பண்றனே தெரியாத விஷயங்களை மிஸ் பண்ணுவ. நீ இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காத. நாளைக்கு வளர்ந்து காட்டு. இது போதும்னு நிக்காத. அடுத்தது என்னன்னு யோசி.